بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. நபியே, உம்மை அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்பி இருக்கிறோம். அவரை பத்தி அலட்சியமா நினைக்கிறியா? அவர் உன்னை பத்தி என்ன நினைச்சா தெரியுமாடா? உன்னை பத்தி நபிகள் நாயகத்துடைய உள்ளத்தில் இருந்த நேசம் தெரியுமா? குர்ஆன் சொல்லுகிறது, உங்களை அந்த நபி எப்படி நேசிக்கிறார் தெரியுமா? லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களில் இருந்து உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம். நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு கஷ்டமாக இருக்கிறது. மூமின்களின் மீது இரக்கம் அருள் நிறைந்தவராக, பேராசை. மூமினுக்கு நல்லது நடக்கணுமே, அவன் சந்தோஷமா இருக்கணுமே, அவன் நிம்மதியா வாழணுமே, அவனுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது, பொருளாதாரம் இல்லாம சிரமப்படக்கூடாது. அவர் சொன்ன ஒவ்வொரு சட்டத்தையா படிச்சு பாருப்பா. எப்படி சொன்னார்? நாம எந்த விதத்திலும் சிரமப்படாமல் வாழ்வதற்குரிய சட்டங்களை இறைவனிடமிருந்து பெற்று சொன்னார். யுரீதுல்லாஹு லியுபய்யின லக்கும், இறைவன் உங்களுக்கு ஆடுகிறான், விளக்குகிறான், உங்களுக்கு லேசான மார்க்கத்தை தந்திருக்கிறான், கஷ்டத்தை தரல. அத்தீனு யூசுர், நான் கொண்டு வந்திருக்கிற மார்க்கம் உங்களுக்கு லேசானதுப்பா. உங்களை சிரமப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ நாம் மார்க்கத்தின் சட்டங்களை வழங்கல. நாம் சிரமப்படக்கூடாது, நம்முடைய கண்ணியத்திற்கு குலைவு ஏற்பட்டு விடக்கூடாது என்று பார்த்து பார்த்து அறிவினை சொன்ன இறை தூதருக்கு கண்டன போராட்டம் நடத்தினால், அவர்களை இழிவுபடுத்தியவன் கழுத்தறுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தால் தேவையில்லாம போராடுறாங்க. இன்னொரு டீம் நம்ம போராடணும், கோரிக்கை வச்சோம், நம்மையும் சேர்த்து திட்டுறான். ஏன்டா திட்டுற? நாங்க போராடணும்ல, அப்ப நீ ஏன் வரல? நபிகள் நாயகத்திற்கு அவர்களை இழிவுபடுத்தியவனுக்கு தலையை எடுக்கணும் கோரிக்கை வைக்கிற தைரியம் யாருக்கு வரும் தெரியுமா? யாருக்கு அந்த அருகதை இருக்கு தெரியுமா? எவன் நபிகள் நாயகத்தை நேசிச்சு அவங்களை இழிவுபடுத்தாம கண்ணியப்படுத்துறானோ அவன் தான் அந்த வாதத்தை வைக்கிறதுக்கு தகுதியானவன். நான் போராட்டம் என்ற பெயரில் கலந்து கொண்ட சில அமைப்புகள், சில இயக்கங்கள், சில தலைவர்கள், சில தனி மனிதர்களிடத்தில் கேட்கிறேன், நீங்கள் கலந்து கொண்டீர்களே போராட்டம், அந்த போராட்டத்திலே கோஷம் உங்கள் வாய்கள் சொல்லுகிறது, உங்கள் பதாகை சொல்லுகிறது, நபிகள் நாயகத்தை கேலி செய்தவனை உயிரோடு விழாதே என்று உங்கள் கைகளில் இருக்கிற ஏடு சொல்கிறது. ஆனால் உங்கள் செயல் என்ன செய்தது தெரியுமா? வாயிலிருந்து வருது நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்த விட மாட்டோம்னு. செயல்பாடுகள் எப்படி? நபிகள் நாயகத்தை காலில் போட்டு மிதிக்கிற செயல் செஞ்சியா இல்லையா? கூட்டம் முடியுது, ஒரே சத்தம். இரண்டாவது சத்தம் பார்த்தா ஆமீன் ஆமீன் ஆமீன். என்ன ஆமீன்? ஒருத்தர் துவா செய்யறாரு, மத்தவங்க ஆமீன் போடுறாங்க. நபிகள் நாயகத்தை நேசிக்கிற காரியமா இது? நபிகள் நாயகத்தை நேசிச்சா அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செயல்படுத்துகிறவன் தான் நிஜத்திலே நபிகள் நாயகத்தை நேசிப்பதாக அர்த்தம். நபிகள் நாயகம் பாத்தியா வருகிறார்களா? அல்லும் சூரா குல்ஹுதா குல்லோபு ரபில் ஃபலக் குல்லோபு ரபின் நாஸ் ஓதி எல்லாம் ஒருத்தர் கையேந்த பின்னாடி உள்ளவங்க ஆமீன் சொன்னாங்களா? என்ன சொன்னார்கள்? மார்க்கத்தின் பெயரால் நான் சொல்லாத, நான் செய்யாத எதையும் நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி சென்றார் நபிகள் நாயகம். அவங்க சொன்னதையெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்களா? ஒரு பையனை கூப்பிட்டு, என் வாய் சொல்கிறது, தம்பி அழகான பையன்டா, நல்ல படிச்சிருக்கிற, நல்ல மார்க் வாங்கி இருக்கிற, நல்ல பிள்ளையா பேசுற, சொன்ன வேலையெல்லாம் கரெக்டா செய்யற. இப்படி நான் சொன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? பரவாயில்ல, பையனை பாராட்டுறாரு, நல்ல பிள்ளைய பாராட்டுறது நல்லதுதானே, பண்ணிட்டு போன்னு விட்டுருவீங்க. என் வாய் சொல்லிக்கிட்டு இருக்கிற இதே நேரத்தில் ஒத்த கை அவன் சட்டையை பிடிச்சு இன்னொரு கை நீ நல்ல பையன்டா நறுக்கு 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 மண்ணில கொட்டிக்கிட்டே இருக்கிற. நீங்க என்ன சொல்லுவியா? என்னமா பாராட்டுறாரியா, இந்த பையன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கிறாரு சொல்லுவீங்களா? அட கூறு கட்டவனே, பாராட்டுங்கிற பேர்ல புள்ளைய போட்டியாண்ட அடிக்கிறேன்னு கேட்பீங்களா இல்லையா? பாராட்டியது பொய், நீ அடித்தது உண்மை. நிஜமாக பாராட்டி இருந்தால் அடிக்காமல் பாராட்டணும், அதுக்கு பேர் தான் பாராட்டு. அடிப்பே, அடிச்சு விட்டு பாராட்டுங்கிற பேர்ல நான் தான் பாராட்டிட்டேன்.
நபிகள் நாயகம் காலில் போட்டு மிதிச்சு விட்டு நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்த கூடாதுன்னா, பாராட்டி விட்டு கொட்டியவனுக்கும் பாத்தியா ஓதிவிட்டு நபிகள் நாயகத்திற்காக வேண்டி போராடியவனுக்கும் என்ன வித்தியாசம்? அதனாலதான் சொன்ன நாங்க வரமாட்டோம், உன் கூட வரமாட்டோம்யா, அக்காண்டி போராட மாட்டோமா? வரமாட்டோம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருந்தா எங்களை திட்டுங்கள், நியாயம். நீ களத்துல இறங்கலைக்கு முந்தைய நாங்க இறங்கலையா? மக்களை அழைக்கலையா? இன்னும் சொல்ல போனா போராட்டம் என்ற பெயரில் அழைக்கிறீர்கள். அழைக்கிற மக்களை கட்டுப்படுத்துகிற இயக்க தலைமை உங்களிடத்தில் இருக்கிறா? ஏன் வரல? நபிகள் நாயகத்துக்கு நம்ம நடத்துற போராட்டம் நபிகள் நாயகத்துக்கு பெருமை சேர்க்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு சிறுமை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறவர்கள் நாங்கள். அதனாலதான் உங்க கூட வரல. என்னெல்லாம் நடந்துச்சு தமிழ்நாட்டில் நடந்த போராட்டத்தை செய்தி வந்த உடனேயே இந்து மக்களிடத்தில், கிறிஸ்தவ மக்களிடத்தில், அப்பாவி கிறிஸ்தவ மக்களிடத்தில், மேல்தட்டில் இருக்கிறவங்க சொல்லலாம், கேட்டு பாருங்க என்ன சொன்னாங்க. இப்படி ஒரு நல்ல மனுஷன், உலக தலைவர் வைகோ சொன்னார்ல, முதல்ல அறிக்கை விட்ட ஒரு அரசியல்வாதி, வரவேற்க தகுந்தவன். திருமாவளவன் அதுக்கு பிறகு சொன்னாரு, இன்றைக்கு வரைக்கும் வாய் திறக்காத ஜடமாக நம்முடைய முதலமைச்சர் வீற்றுக் கொண்டிருக்கிறார். வரும் இன்ஷா அல்லாஹ். தமிழிலே பழமொழி ஒன்றுண்டு, யானைக்கு ஒரு காலம் என்றால் பூனைக்கு ஒரு காலம். இத இப்ப மாத்தி சொல்லணும், பூனைக்கு ஒரு காலம்னா யானைக்கு ஒரு காலம். வராமல போயிடும். ஏமா மாட்டுக்கறி திங்கிற மாமி நானு நக்கீரன்ல ஃப்ரண்ட் பேஜ்ல கொட்ட எழுத்துல போட்ட உடனே கொதிச்சுத. உன் தேசத்து குடிமக்கள் இல்லையா நாங்கள்? எங்கள் உணர்வுகளை கண்டுகொள்ள மாட்டாயா? அதற்கு பதிலளிக்க மாட்டாயா? நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளுக்கு அறிக்கை விடுவார்கள். முஸ்லிம்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்திக்கிறேன். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாள் அறிக்கை முதல்வர் வெளியீடு. அந்த அறிக்கை வச்சு நாக்கு வைக்கவா? பிறந்த நாள் கொண்டாடாத தலைவருக்கு, அவர் பிறந்த நாள் எது என்று மக்களுக்கு தெரியாத ஒரு தலைவருக்கு பிறந்த நாள் தெரிய தேவையில்லை. அவர் என்ன சொன்னார், எப்படி வாழ்ந்தார், எதை போதித்தார், எதை நோக்கி அழைத்தார், அதுதான் தேவை. என்னைக்கு பிறந்தாரு, எந்த வீட்டுல குடியிருந்தாரு, அதுதான். எது தேவையில்லையோ அதற்கு உதவுவார்களாம், அதற்கு குரல் கொடுப்பார்களாம். எது முஸ்லிம்களுடைய உள்ளத்தை எல்லாம் வேதனைப்படுத்தி இருக்கிறதோ அதற்காக வாய் திறக்க மாட்டார்களாம். திறந்தா சர்ச்சில் நின்று பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமன் என்று சொல்லுகிறவருடைய கோபத்திற்கு ஆளாகி விடுவோமோ என்ற அச்சமா? நான் எல்லா பாமர கிறிஸ்தவர்களையும் குறை சொல்லவில்லை. கிறிஸ்தவர்களிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் பல பேர். அவர்களுக்கும் இஸ்லாத்தை நோக்கி அழைப்பு விட வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்களை வழிநடத்துகிறவர்கள் டெர்ரி ஜோன்ஸ் போன்ற தீவிரவாதிகள், கேடு கட்டவர்கள் தப்பான பாதையை நோக்கி அழைக்கிறார்கள், அது வேறு விஷயம். ஒரு வாய் திறக்கல, நாங்க ஏன் கலந்துக்கல? நீங்க நடத்துற போராட்டத்தில் ரசூல் அப்படி சொன்னவர்கள், வைகோ சொன்னார்ல, அமெரிக்கா மன்னிப்பு கேட்கணும்னு தெளிவான வார்த்தைகளில் குறிப்பிட்டான். திருமாவளவன் குறிப்பிட்டார். வரவேற்கிறோம். எங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப அந்த தருணத்திலே அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைக்கு நன்றி கூற விரும்புகிறோம். இது நிலைமை. இந்த நிலை 2 நாட்களுக்கு பிறகு தலைகீழாக புரளுகிறது. பத்திரிகை செய்தியை பார்த்தாலும் சரி, பொதுமக்களிடத்திலே கருத்து கேட்டாலும் சரி, தலைவர்களிடத்திலே பேசி பார்த்தாலும் சரி, செய்தி என்ன? இப்படி அமெரிக்காவில் செஞ்ச ஒரு காரியத்திற்காக தமிழகத்தையே இப்படி வெண்டாக்குறீங்க, ஏன் இப்படி மக்களுக்கு இடையோடு செய்றீங்க? அடிதடி, கலாட்டா, வன்முறை, எல்லை மீறல், உணர்ச்சிகரமான பிரச்சனைக்கு மக்களை அழைக்கிற தலைவனுக்கு அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்துகிற தைரியமும் திராணியும் இருந்தால் மக்களை அழைத்து அவர்களை போராட்டத்திற்கு அழைப்பு விடு. நாங்க அழைச்சோம். நீங்க 24 இல்ல 2400 பேர் கூடினாலும் அழைத்தாலும் சேராத ஒரு கூட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் எங்களின் ஒரே அமைப்புக்கு மக்களை சேர வைத்தான்.
அந்த பெருமைக்கு நாங்க சொந்தக்காரங்கள் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். நடந்தது என்ன? வந்து நிக்கிறான், கொந்தளிக்கிறான். ரசூலுல்லாஹ் பத்தி பேசிட்டான கோபம். ஒரு சில அடிகளை அமெரிக்க தூதரகம் அடித்து நொறுக்க வேண்டும் என்ற வீராவேசம். என் தலைவன் கட்டுப்படுத்துகிறான். கட்டுப்படுத்தி மக்களுடைய உணர்ச்சிகளுக்கு வடிகால் தேடுகிற வார்த்தைகளை தனது வீராவேசமான உரைகளின் வழியாக அத்தனை தோழரையும் கட்டி போடுகிறான். கயிறால் இல்லாமல் வார்த்தைகளால். இன்னைக்கும் நெட்ல இருக்கு, போய் இப்ப டவுன்லோட் பண்ணி பாருங்க. வேகம் எடுக்கிறது ஒரு கூட்டம், ஒரு இளைஞர் பட்டாளம் அடியடியாக இன்ச் பை இன்ச்சாக அமெரிக்க தூதரகத்தை நோக்கி நமது கூட்டத்திலே இருக்கிற வாலிபர்களின் கால்கள் நகர்கிறது என்பதை பேசிக் கொண்டிருக்கிற தலைவர் உணர்கிறார். அற்புதமான வரிகள். இதோ இங்கே பிரம்மாண்டமாய் நின்று கொண்டிருக்கிற இந்த அமெரிக்க தூதரக கட்டிடத்தை இடித்து நொறுக்குவதற்கு எத்தனை நிமிடங்கள் ஆகும் எங்களுக்கு? ஆனால் நொறுக்க மாட்டோம். ஏன்? இதை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறவன் என் தேசத்து அதிகாரிகள். எனக்கு சண்டை எங்கள் தேசத்தோடு இல்லை, அமெரிக்க தேசத்தோடு, டெர்ரி ஜோன்ஸோடு, அதற்கு வக்காலத்து வாங்குகிற ஒபாமாவோடு, அதை நியாயப்படுத்துகிற ஹிலாரி கிளின்டனோடு, அதற்கு ஆதரவு தெரிவிக்கிற அமெரிக்க அரசாங்கத்தோடு. தைரியம் இருந்தால், திராணி இருந்தால், ஒபாமாவே இங்கு இருக்கிற எங்கள் அதிகாரிகளை, எங்கள் தேசத்தை விலக்கிக் கொண்டு உனது அதிகாரிகளை பாதுகாப்புக்கு நிறுத்திப்பார். ஒருவன் உயிரோடு மிச்சம் இருப்பானா? பிறகு நீ சோதித்துப்பார். வடிகால் கரெக்ட். நம்ம ஏன் படிக்கணும்? இப்ப இருக்கிறவங்க நம்ம நாட்டுக்காரன், இவன் என்ன செஞ்சான்? இவனுக்கு நமக்கு என்ன பஞ்சாயத்து? கேட்க வேண்டிய இங்க நம்ம நாட்டிலையும் கேட்கணும். ஆனா கேட்கறதுக்கு அமெரிக்க தூதரகத்தில் கேட்க தேவையில்லையே. அப்படியே உணர்ச்சி வடிகிறது. கால்கள் மீண்டும் அந்த சபையை நோக்கி. அப்படி அடக்குகின்ற திறமையும் திராணியும் அந்த மதிநுட்பமும் உங்களுக்கு இருந்தால் அழைத்து செல்லுங்கள். 24 தலைவர் கூப்பிட்டா எவன் கட்டுப்படுவான்? அவர சொல்ல அமைதி. திரும்பி பார்க்கிறான். அமைதி யார் சொல்லா? அந்த ஜமாத்தா நம்ம நிப்போம். தோழர்களே அமைதி. இன்னொருத்தர் எவர் திரும்பி அவர் நிப்போம். எதுக்கு இந்த பஞ்சாயத்து? என் மக்களை, என் தலைமையை ஏற்றுக்கொண்ட மக்களை என்னால் கட்டுப்படுத்த இயலும். எனக்கு கீழே இல்ல வேற ஏதோ ஒரு அமைப்பு என் கொள்கைக்கு எதிரு என்ன ஏத்துக்க மாட்டாரு. அவர் வந்து என் வார்த்தை எப்படி கட்டுப்படுவார்? சமூகத்தில் ரோட்ல கொண்டு நிப்பாட்டி முஸ்லீம்களுக்கே அவப்பெயர். திருநெல்வேலியில திருப்புறானா? முன்னா நாள் டிவியில பாத்தீங்களா? ஓங்கி புடிச்சு அற, அந்த லத்தியில அற வாங்கினாலும் உடம்பே பிளந்துரும் போல இருக்கு. புகைப்படத்தில் பார்த்தாலே நெஞ்சம் பதறுகிறது. என்னையா செய்ய போற? ஆர்ப்பாட்டம், கண்டன குரல் அரசுக்கு பதிவு செய்யி, சொல்ல வேண்டியது சொல்லு, அழுத்தமா சொல்லு, தெளிவான வார்த்தைகள் சொல்லு, சொல்லி முடிச்சுட்டு அடுத்த வேலையை பாரு. நாம ரயில மறிக்க போறோம், புடிச்சு தள்ளி விட்டுட்டு ரயில போய் மறிச்சு என்ன செய்ய போற? நீ சரி இங்க இருந்து அங்க போயிட்டு அங்க போய் என்ன செய்வ? ரயில் முன்னாடி போயிட்டப்பா என்ன நடக்க போகுது சொல். போலீஸ்காரத்து போவாதப்பா, இங்க இருந்து சொல்லுப்பா, கத்துப்பா, உன் குரலை நான் முறைப்படி எழுதி அரசின் கவனத்துக்கு கொண்டு போறப்பா உளவுத்துறை அதிகாரி சொல்றாரு. கேட்டுட்டு முறைப்படி ஜனநாயக அடிப்படையில் பொத்திக்கிட்டு வருவியா? வெளுத்து எடுத்துட்டான். நைட்டு 12 1 மணிங்க திருநெல்வேலி நிக்கிறான். அன்னைக்கு விவரம் தெரியாது எனக்கு. பயணத்திலே போய்கிட்டு இருக்கிறேன். போய் இறங்குறேன். எங்க ஊருக்கு பஸ் இல்ல. என்னடா 4 மணி நேரம் 5 மணி நேரம் பஸ்ஸை காணுமே. 3 மணி வாக்குல பத்திரிகைகளுக்கான தலையங்கங்கள் ஒட்டப்படுகிறது. அப்பதான் தெரியுது வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள், பதறி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நியாயங்கள் மறுக்கப்படுவதற்கா, நியாயங்கள் பெறப்படுவதற்கா உங்கள் போராட்டம்? எங்கள் மக்களை சிறையில் அடைத்து அவர்களை சித்திரவதைப்படுத்துவதற்கா, அவர்களின் உரிமையை வென்றெடுத்து அழகியதொரு வாழ்க்கையை அவர்களுக்கு வழங்குவதற்காக போராட்டம்? இதற்கு போராட்டம்? உயிரை பாதுகாக்கவா? போராட்டத்திலே உயிரிழக்கவா? தேவைப்பட்டால் நியாயத்திற்காக உயிரையும் இழக்கலாம், மாற்று கருத்தில்லை. நாங்கள் தயார்.
தேவையான இடத்துல உயிரை கொடு. 10 காசுக்கு பெருமானம் இல்லாத காரியத்துக்கு உசுரை கொடுத்துட்டு வருவியா? நபிகள் நாயகத்துக்கு அப்படியே சொல்லிவிடுவான். ரசூலுல்லாஹ்வுக்கு உசுரை கொடுக்க போன இப்படி சொல்லிவிட்டாங்க. அதுக்கு சொல்லல. நபிகள் நாயகத்துக்கு தேவைப்பட்டால் உயிரை கொடு, நாங்களும் கொடுப்போம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீ செய்த காரியத்தினால் என்ன பயன் அது சொல்லு. நாம முதல்ல யூகிச்சோம் இந்த பஞ்சாயத்து வரும். நான் இதுல மட்டுமா அவங்க கூட கூட்டணி சேரல, இதுக்கு முன்னாடி எதுக்காவது சேர்ந்திருக்கமா? தனிச்சுதானடா நிக்கிறோம் நாங்க. நாங்க போராட்டமே நடத்தாதவர்கள் போன்று இதற்கு கூட வராத நைவஞ்சகர்கள், முனாபிக்குகள். அடே, யாரை பார்த்து? ஈயத்தை பார்த்து இழித்தலாம் பித்தளை. ஒரு கூட்டத்தை நடத்தினா 1 மணி நேரம் மக்களுக்கு உபதேசம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் நூற்றுக்கணக்கான தடவை அந்த நபிகள் நாயகத்தின் வார்த்தைகளை பெயரை சொல்லி சொல்லி புலங்காயுதம் அடைகிற நாங்கள் இங்கே 1 மணி நேரம் கிடைத்தாலும் அதில் உப்புக்கு கூட நபியின் பெயரை பயன்படுத்தாமல் அந்த பெரியார், இந்த பெரியார், அந்த மகான், இந்த மகான், பாத்தியாவோடு தர்காவுல என்று இல்லாத கட்டுக்களைகளை அவிழ்த்து விடுகிற நீங்கள் எங்கே? அதனால நாக்கு இருக்குங்கிறதுனால நினைச்சதெல்லாம் பேசக்கூடாது. காரணகாரியத்தோடு பேசு, சரியான வார்த்தைகளை பேசு. தவறு இருந்தால் ஏற்றுக்கொண்டு திருத்தி வீறு நடை போட்டு நடக்க நாங்கள் தயார், வாக்குறுதி தருகிறோம். அதான் கோபம். இப்படிப்பட்ட புனிதர் மேல அபாண்டம் பரப்புறானே, கோபம் வந்துச்சு. பொம்பளைங்களுடைய கை கூட அவர் மேல அந்நிய பெண்களுடைய கைப்பட்டது இல்லையப்பா. விபச்சாரத்தை அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? ஒலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை செய்யாதுன்னு சொல்லுங்க. அவரு விபச்சாரத்தின் அருகிலே கூட நெருங்காது. அருகிலே நெருங்கிறது என்ன? அருகிலே நெருக்கி வைக்கிற சில காரியம் இருக்கிறது, அதை கூட செஞ்சிடாதப்பா, அதுவும் இஸ்லாத்துல தப்புன்னார். அந்நவரு ஐநூறு ஸினா, இது மாதிரியான கேடுகட்ட செய்திகளை பார்ப்பது கண்கள் செய்கிற விபச்சாரம். உலகத்தில் எவன் சொன்னான் சொல்லு? எந்த தலைவன், எந்த வேதம், எந்த புத்தகம், எந்த கட்சி, எந்த அரசு, எந்த சட்டத்தில் பார்க்கிற பார்வைக்கு தவறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது? அதையும் விபச்சாரம் என்ற வார்த்தைகளால் குறிப்பிட்டிருக்கிற சட்ட புத்தகம் சொல் பார்க்கலாம். கேடுகட்ட நாய்கள் ஆணோடு ஆண் சேரலாம், பெண்ணோடு பெண் சேரலாம், எவ வேண்டுமானாலும் எவளோடு வேண்டுமானாலும் சேரலாம் என்று சட்டம் வகுத்து வைத்துக் கொண்டு நீங்கள் கெட்ட பார்வை பார்த்தாலே விபச்சாரம் என்று எச்சரித்த நபிகள் நாயகத்தையா கேலி செய்கிறாய்? அதுல அமெரிக்காக்காரனுக்கு இந்தியாக்காரனுக்கு வித்தியாசம் கிடையாதுங்க. மானம் கெட்டவங்க என்னமா, இங்கேயும் அதேதான் சட்டம். ஆம்பளையும் பொம்பளையும் விருப்பத்தோடு போனா நம்ம கேட்க முடியுமா? அவ விரும்பித்தானே போனா. பலாத்காரம் பண்ணுனா ஏன்டவா, ரோட்ல நின்று கூப்பிட்டா ஏன்டவா. அழகிகள் கைதுன்னு பத்திரிக்கை பத்திரிக்கையா? என்ன அழகிகள் கைது, அழகர்கள் கைது கிடையாது நம்ம நாட்டில். என்னைக்காவது அழகன் கைது செய்யப்பட்டிருக்கானா? அழகி மட்டும்தான் கைது. ஏன்? ரோட்ல நின்று அவ எஃப்ஐஆர் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். தெருவில் நின்று கொண்டு வருகிற போகிற ஆண்களை பார்த்து விபச்சாரத்திற்கு வா வா என்று அவள் அழைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே பதுங்கி நின்றிருந்த காவலர்கள் கையும் களவுமாக அந்த பெண்ணை மடக்கி பிடித்தார்கள். அவர் ரூம்ல ராஜி போட்டு சந்தோஷமா கதவை தட்டி இழுத்து வந்துட்டு, அது தனியா வீட்டுல படுத்து கிடப்பா, கேஸ் போடுறதுக்கு ஆள் இல்ல, 100 ரூபாய்க்கு லஞ்சத்துக்கு ஊழலுக்கு வழி இல்லைன்ன உடனே வீட்டு கதவை தட்டி நீ நேத்தைக்கு செஞ்சல இன்னைக்கு காசு கொடு. இப்படி கேட்கிற ஆசாமிகள் தெருவிலே நின்று கொண்டு வா வா என்று அழைத்தால், பார்த்தார், பிடித்தார், கைது செய்தார், கோர்ட்ல நிறுத்தி தண்டனை வாங்கி நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிற உத்தம புத்திரர்கள் நாங்கள் அப்படின்னு காவல்துறை தங்களுக்கு ஒரு பிரிமை காட்டிங்க. இங்க இவர் என்ன சொன்னார் தெரியுமா? இவருடைய சட்டத்திலே விபச்சாரத்தின் அளவு என்ன? விரும்பி செய், விரும்பாமல் செய், செய்தவனுக்கு உயிரை பறிக்கிற மரண தண்டனைகளா? உன்னை போன்ற ஒழுக்க கேடர்கள் இந்த பூமியிலே வாழ்வதற்கு கூட தகுதியற்றவர்கள் என்று உலகத்துக்கு உரத்து சொன்ன தூதர்களா? மறுமையை முன்னிறுத்தித்தான் நபிகள் நாயகத்தினுடைய போதனை. மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை நோக்கித்தான் நபிகள் நாயகத்தினுடைய அழைப்பு. அந்த மறுமையை சொல்லி உலகத்துக்கு அறிவுரை சொல்லுகிறார். நாளை மறுமையிலே இறைவன் முன்னால் அனைவரும் நிறுத்தப்படுவோம், நீதி விசாரணை தொடங்கும்.
பூமி செம்புத்தரையாக இருக்கும். சூரியன் தலைக்கு அருகாமையில் இறைவன் வைத்திருப்பான். வெப்பம் தாழாமல் மனிதன் துடிப்பான். ஒதுங்குவதற்கு நிழல் கிடையாதா என்று அலைவான். அந்த நேரத்தில் சில மனிதர்களை கண்ணியப்படுத்தி கௌரவப்படுத்தி அவன் அந்த படைத்த இறைவன் தனது சிம்மாசனத்திற்கு கீழே அவன் அமர்ந்திருக்கிற இருக்கைக்கு கீழே நிழல் கொடுப்பான். அப்படிப்பட்ட பாக்கியவான்கள் யார் தெரியுமா? பட்டியல் போடுகிறார். அந்த பட்டியலிலே ஒருவரை குறிப்பிடுகிறார். ஒரு ரஜுலுன், ஒரு மனிதன். எப்படிப்பட்ட மனிதன்? தலபத்து இம்ராத்துன் ராத்து மன்சபின் வஜமாலின். ஒரு பெண் அந்த மனிதனை தவறான பாதைக்கு அழைக்கிறாள். அதுவும் எப்படிப்பட்ட பெண்? இதையே தொழிலா செஞ்சுக்கிட்டு இருக்கவில்லை. அவளை கூட பார்த்து பயந்து ஓடிடுமா. ஏன் எழுச்சி வந்துருமோன்னு பயந்துகிட்டு நினப்பு இருந்தா கூட யாரும் தெரியல பலான பாட்டி பக்கத்து விடா அப்படி இப்படி இருந்தா கூட ஓரளவு கௌரவமா இருந்தா கூட சரி நெருங்கலாம். இது முழுக்க முழுக்க தொழில் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதுகிட்ட போய் மாட்டிக்கிட்டு கடைசியில் உசுர பணம் வைக்க முடியாதுரா, வேணாம் ஜாமீன் கிளம்பும். நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், ரோட்ல கிடக்கிறவில்லை அது மாதிரி கோரமா பாக்குறதுக்கு அகோரமா காம வெறியனுக்கு கூட அந்த சிந்தனை வரணும்ல. பாக்குறதுக்கே பஞ்ச பராரியா பார்த்தாலே 10 வருஷத்துக்கு அந்த சிந்தனை அழிஞ்சு போகுங்கிற மாதிரி ஒரு தோட்டத்தோடு ஒருத்தி இருந்தா எழுது ஆகுறது. அப்படியும் இல்லையா? நபிகள் சொல்கிறார், ராத்து மன்சபின் வஜமாலின், நல்ல அழகிய நல்ல உயர்ந்த குலம், அழகிய தோற்றம், சமூகத்திலே உயர்ந்த இடம், ஒழுக்கம் நிறைந்த பெண் என்ற பெயர், கௌரவமான குடும்பம், ஈர்க்கிற அழகு, அப்படி அனைத்து குணங்களும் நிறைந்திருக்கிற ஒரு பெண்மணி ஒருவனை அழைக்கிறாள். அப்பொழுது இவன் சொல்லுகிறான், இன்னி அகாபுல்லா, நான் அல்லாஹ்வே பயப்படுகிறேன். வேணாம், இந்த தப்ப நான் செய்ய விரும்பல. நீ என் பொஞ்சாதி கிடையாது. மனைவியை தவிர அடுத்தவர்களிடத்தை தனது ஆசையை தீர்த்துக் கொள்கிறவன் நாளை வறுமையிலே வெற்றி பெற இயலாது. இறைவனின் தூதர் கண்டித்திருக்கிறார்கள். ஆகையினால் இந்த காரியத்தில் நான் ஈடுபட மாட்டேன் என்று எவன் அதிலிருந்து பயந்து விலகிக் கொள்கிறானோ அவனுக்கு நாளை மறுமையிலே நிழல் கிடைக்காத அந்த தருணத்தில் இறைவன் தனது இறையாசனத்தின் கீழே அவருக்கு நிழல் கொடுத்து கௌரவப்படுத்துவான். இது மாதிரி இறைச்சத்தோடு கூடிய போதனை உலகத்தில் எவன் சொல்லி இருக்கான் சொல்லி பார்க்கலாம். எவனா இதற்கு வக்காலத்து வாங்க ஏழுமா? இப்படிப்பட்ட அருங்குணங்களுக்கு சொந்தக்காரரை பார்த்து சொல்றீங்கடா. அதே ஓரினச்சேர்க்கையாளர். அவர் ஓரினச்சேர்க்கைக்கு அவர் சொன்ன சட்டம் தெரியுமா? இந்த சட்டம்லாம் சொல்றோம்னா சும்மா இல்லைங்க. இது மாதிரி ஒருத்தனுக்கு சொல்ல முடியுதுன்னா எவனால் இதிலே தெளிந்த நடையோடு நேர்கொண்ட பார்வையோடு இந்த தவறுகளை விட்டு அப்பாற்பட்ட தூயவன் என்ற நம்பிக்கை உறுதியோடு எவன் வாழுகிறானோ அவனை தவிர வேறு எவனாலும் இப்படிப்பட்ட அசைக்க முடியாத சட்டங்களை உலகத்திற்கு வழங்கவே இயலாது. அமெரிக்காவில் இந்த சட்டத்தை வை பார்க்கலாம், வச்சிரு. ஒபாமா நீ இருப்பியா? முதல்ல ஹிலாரி கிளின்டன் இருப்பியா? முந்தி இருந்த ஹிலாரி கிளின்டன் புருஷனி இருப்பியா? கிளின்டன் இருப்பியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட். கிளின்டன் மோனிகா லெவின்ஸ்கி தடவி கொண்டிருந்தார் ஒரு வழக்கு. எவன் பேர வழக்கு இல்ல அமெரிக்காவில். அங்க சட்டம் என்ன? உங்க ஊர்ல சட்டம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த கல்யாணம் எப்படி நடக்கணும், எப்படி நடந்தா ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் கல்யாணம் சேரும்ன்றதுக்கு 1000 சட்டம் நம்ம நாட்டில் இருக்கு. இந்து திருமணமா அது எப்படி நடக்கணும்? தீ எரியணும், அது சுத்தி வரணும், விரல பிடிக்கணும், அம்மி மிதிக்கணும், அருந்ததி பார்க்கணும், எல்லாம் செஞ்சாதான் கல்யாணம் முடிஞ்சுச்சுன்னு கவர்மெண்ட் அங்கீகரிக்குமா? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சட்டம் நம்ம நாடு வச்சிருக்குது. அங்க என்ன தெரியுமா? கல்யாணத்துக்கு அங்கீகாரம் நீ ஆம்பளை பொம்பளையா இருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லைங்க. நான் ஆம்பளை திருமணம் செய்து கொள்ள போகிறேன். மணப்பெண் யாரு? அதோ பக்கத்துல இருக்கிற ஜாப் ராபர்ட். நீனும் ஆம்பளை அவனும் ஆம்பளை. ஆமா, நாங்க 2 பேரும் கல்யாணம் செய்து குடும்ப வாழ்க்கையில் இல்லறத்தை இன்பமாக கழிக்க போகிறோம். உங்கள் திருமணத்தை நாங்கள் பதிவு செய்து இதோ பதிவு புத்தகம். பொம்பளை வர்றா, நான் இவரை திருமணம் செய்து யாரு? அவ இன்னொரு பொம்பளை பேர சொல்றான். பொம்பளைக்கும் பொம்பளையும் கல்யாணம் பண்ணி ஆம்பளைக்கு ஆம்பளை கல்யாணம் பண்ணி திருமணத்தினுடைய அந்த கூறுகளையே அழித்து எதிர்கால சமுதாயத்தை நடுத்தெருவிலே நிறுத்தி
ஆம்பளைக்கு ஆம்பளை கல்யாணத்தை பண்ணி வச்சிய கூடு கட்டவன நான் அமெரிக்காக்காரனை பார்த்து கேட்கிறேன், இன்னைக்கு பண்ணி வச்சுட்டேன். 2 பேரும் இருக்கிறான், ஏதோ ஆசை இருக்கிற வரைக்கும் வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது. வயசு 55 ஆச்சு, 60 ஆச்சு. இவனுக்கும் கல்லடி தட்டி போச்சு, அவனுக்கும் கல்லடி தட்டி போச்சு. இதுக்கு பிறகு இவங்கள பராமரிக்கிற யாரா? ஆம்பளையும் பொம்பளையும் சேர்த்து வச்சனா அது நல்ல காதலோ கள்ளக்காதலோ ஒரு புள்ள பிறக்கும், புள்ளைய வளர்ப்பாங்க, அதை வளர்த்து அந்த புள்ளை இவங்களை பராமரிக்கும். இப்ப அமெரிக்கா லெவல் என்ன, முதியோர்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கு. என்ன காரணம்? ஆம்பளைக்கு ஆம்பளைக்கு பண்ணி வச்சா, பொம்பளைக்கு பொம்பளைக்கு பண்ணி வச்சா எங்க புள்ள பிறக்க? எதிர்காலம் எப்படி உருப்பட? மனித குலத்து மக்கள் தொகையுடைய எண்ணிக்கை குறைஞ்சா உலகம் இருக்குமா? உலகத்துடைய விஞ்ஞான வளர்ச்சியே மக்கள் தொகையின் வளர்ச்சியோடு இருக்கிறது. மக்கள் தொகை வளர வளர விஞ்ஞானத்தின் கண்டுபிடிப்புகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். விஞ்ஞானத்தை புதைகுழிக்குள்ளே அனுப்புகிற ஒரு திட்டத்தை, எதிர்கால முதியவர்களை வாழ விடாமல் நாசமாக்குகிற ஒரு திட்டத்திற்கு அனுமதி கொடுக்கிற நாய்கள் நீங்கள். நபிகள் நாயகத்தை ஓரின சேர்க்கையாளர் என்று படம் எடுக்கிறாயா? அவர் சொன்ன சட்டம் என்ன தெரியுமா? அவருக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தை எடுத்து சொல்லி எச்சரிக்கிறார். லூத் என்ற இறைத்தூதர் இருந்தார். அவரது காலத்திலே வாழ்ந்த மக்கள் இந்த அமெரிக்க கூட்டணியினுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், ஓரின சேர்க்கையாளர்கள். தூதர் போய் சொல்றாரு, ஏன்னா உலகத்துல எவ்வளவுமே செய்யலையடா, அவன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். அவர் கேட்கிறாரு, ஐன்னக்கும்ல தலத்தூணர் ரிஜால சஹவதம் மின் தூனின் நிசா தலத்தூணல் ஃபாஹிஷதமா சபக்கக்கும் பிஹா மின் அஹதி மினல் ஆலமீன். இந்த உலகத்துல எந்த பயலுக்கும் இப்படி ஒரு சிந்தனை இதுவரைக்கும் வந்தது இல்லையடா, நீங்க ஏன்டா இப்படி நாசமா போயிட்டிய அப்படின்னு அவர் கேட்கிறார். அவனு சொல்ல, நீ ரொம்ப நமக்கு உபதேசம் தான் பண்ணாத, நீ ஒதுங்கிக்க, ஆம்பளை யாராவது இருந்தா அனுப்பு, இல்லாட்டி பேசாத நவுளுங்க. அப்படிப்பட்ட ஓரின சேர்க்கையில ஈடுபட்ட காமுகர்களுக்கு இறைவன் கொடுத்த தண்டனையை சொல்லுகிறார். என்ன தெரியுமா? ஃபஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா. அவர்கள் வாழ்ந்த ஊரை மேல் பகுதியை கீழ்ப்பகுதியாக மாற்றிவிட்டோம். அப்படியே தோசையை புரட்ட மாதிரி புரட்டி கவுத்திட்டோங்க. ஒருத்தம் மிச்சம் இருக்க முடியாது. இறைவன் சொல்லுகிறான், சூடேற்றப்பட்ட பொடி பொடி கற்களை அவர்கள் மீது வீசி எறிந்தோம். ஒரு பயம் மிச்சமில்லை. இறைவன் நாடினால் அன்றைக்கு மாத்திரமில்லை, இன்றைக்கும் இறைவனின் படை வரும், இறைவனின் தண்டனை வரும், இறைவனின் கட்டளை வரும். உனது அயோக்கியத்தனங்கள் எல்லை மீறினால் இன்ஷா அல்லாஹ் உன்னை நோக்கியும் அல்லாஹ்வின் தண்டனை வரும் என்பதை கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். நபிகள் நாயகத்துடைய மனைவியர்களை கொச்சப்படுத்துறான். ஆயிஷாவாம் ஹதீஜாவாம். ஆயிஷாவுடைய புனிதம் தெரியுமா? ஒன்னே மாதிரி பரதேசி நபிகள் நாயகம் வாழுகிற காலத்திலேயே சில பேர் சொல்லிட்டாங்க. நபிகள் நாயகத்தின் மனைவி மீது ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி வெளியூர்ல இருந்து தனியா வர வேண்டிய சூழல் வந்துருச்சு. அதை பயன்படுத்தி தப்பாக இட்டு கட்டினார்கள். படைத்த இறைவன் பதில் சொன்னான். ஆயிஷா தப்பு செஞ்சிட்டாங்கன்னு சொல்றீங்களப்பா, இது தலக்கவுனஹு பிஅல்சினதிக்கும் வ தகூலூன பிஅஃப்வாஹிக்கும். உங்க நாக்குகளால வாய்களால நீங்க சொன்ன செய்தி என்ன? மா லைஸலக்கும் பிஹி இல்ம். உங்களுக்கு ஞானம் இல்லாத அறிவில்லாத ஒரு விஷயத்தை பேசிட்டியப்பா. இது ஒரு தெளிவான இட்டுக்கட்டு. புஹ்தானுன் அதீம், பாரதூரமான அவதூறு. புனிதர், கருப்புக்கு அரசி என்று இறைவனால் புகழாரம் சூட்டப்பட்டவரை பார்த்து கேடுகெட்ட தொழில் செய்கிற ஒரு பெண்ணோடு அவர்களை ஒப்பிட்டு, வார்த்தையால் பெயரால் ஒப்பிட்டு அவர்களை கொச்சைப்படுத்துகிறாயா? எங்களுடைய தாய்மார்களா ரோட்ல இறங்கி நாடுகள் முழுக்க கொந்தளிக்குதுன்னா என்ன காரணம்? எங்க நபியை எப்படி நேசிக்கிறோமோ அது மாதிரி எங்கள் நபியினுடைய மனைவிமார்கள் அந்நபிய்யு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். அந்த நபியினுடைய மனைவிமார்கள் இறை நம்பிக்கையாளர்களுக்கு, மூமின்களுக்கு அவர்களின் தாய்களை போன்றவர்கள். எங்க அம்மாடா. என்னை பெற்றெடுத்த அம்மாவை நேசிப்பதை விட என் தலைவருக்கு துணைவியாக இருந்த நபிகள் நாயகத்தின் மனைவியை எங்கள் உள்ளம் 1000 மடங்கு நேசிக்குமடா. அப்படிப்பட்டவர்களை விமர்சிக்கிறார்.
சும்மா விட்டுருவோம் நினைக்கிறியா? இப்படியே உங்களுடைய வார்த்தைகளோடு நிறுத்திக் கொள்வோம் என்று எண்ணிக்கொண்டாயா? நீ சொன்ன எதுவுமே நிக்கல. வரலாற்றுல புரட்டி பார்த்தா நீ அந்த திரைப்படத்தில் எதுவெல்லாம் நபிகள் நாயகத்தின் பேர்ல சொன்னியோ, தீவிரவாதி என்ன, தீவிரவாதத்தை சாவுமணி அடித்தவர், உலகத்துல ஒரு உயிரை அநியாயமாக்கும்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் கொண்டவன் சொல்லி தீர்ப்பளித்தவர், தீவிரவாதம் செஞ்சவனை அடிச்சு ஒழிச்சு தீவிரவாதத்தை இல்லாமல் ஆக்கியவர், மரண தண்டனைக்கு மரண தண்டனையே விதி என்று சொன்னவர், பழிக்கு பழி என்று சொல்லி இந்த அயோக்கியத்தனங்களை உலகத்திலே இருந்து ஓட ஓட விரட்டியவர். எல்லாம் போய் அவரோடு இதை ஒப்பிட முடியாது. வேற யாரோடு ஒப்பிடுறது? அதையும் பார்க்கணும்ல. நபிகள் நாயகத்தோட அவன் ஒப்பிட்டான், ஒப்பிட முடியல, எதுவுமே பொருந்தல. அப்ப யாரு கூட தான் ஒப்பிடுறது? அவன் கையில வச்சிருக்கிறான வேத புத்தகம், அவன் வாழ்க்கையில கடைபிடிக்கிறான நடைமுறை, அதோடு ஒப்பிட்டு பார்த்தால் 100க்கு 100% அனைத்தும் அப்படியே மேட்சா பொருந்தி போகுங்க. டெர்ரி ஜோன்ஸ் கையில வச்சிருக்கான ஒரு புக்கு, கடவுளின் வேதம் என்று சொல்லி புக்க புரட்டுனா அயோக்கிய போயிடுவா. விபச்சாரம் கேள்விப்பட்டிருப்போம், இப்படி ஒரு விபச்சாரத்தை உலகத்திலே பார்த்திருக்க மாட்டீங்க. விதவிதமான விபச்சாரம். நமக்கு ஒரு புள்ள, ஒரு பையன், ஒரு பொண்ணு, பொண்ணை கொண்டு காலேஜில் விடணும். யார் அனுப்பிய? அத்தா வேலைக்கு போறாரு, அம்மாவுக்கு வீட்டுல வேலை இருக்கு, அண்ணங்காரன் இருக்கான், முசவா கொண்டு போய் தங்கச்சி கல்யாண கொண்டு காலேஜில் விட்டுவாடா, ஸ்கூல்ல விட்டுவாடா, அண்ணன் நம்பித்தானே அனுப்புவாங்க. டெர்ரி ஜோன்ஸ் பிள்ளைங்களை நம்பவே இயலாது. ஏன்? அவன் கையில வச்சிருக்கிற புக்கு அண்ணன் தங்கச்சியை எப்படி ஆட்டையை போடலாம் பிளான் பண்ணி போடுறது வழி சொல்லி தரான். தாவீது ராஜான்னு ஒரு ஆள் இருந்தார். இதை நான் சொல்லலைங்க, டெர்ரி ஜோன்ஸ் கையில வச்சிருக்கிற இந்த அமெரிக்க அயோக்கியர்கள் படித்துக் கொண்டிருக்கிற அவர்களின் வேத புத்தகமாக கருதி கொண்டிருக்கிற அந்த நூலில 2 சாமுவேல் ரெஃபரன்ஸ் சொல்றேன், புரட்டி பார்த்துக்கு. கதை இல்ல, கற்பனை இல்ல, விட்டடிக்கல, யார் மீது கொண்ட பொறாமையினால் அவதூறு சொல்லல, இருக்கிறத கம்பேர் பண்ணி நிஜமா சொல்றோம். 2 சாமுவேல் 2 சாமுவேல் சாப்டர் நம்பர் 13 வசனம் நம்பர் 1 முதல் 15 வரை தாவீது ராஜாவுடைய வரலாறு. அவருக்கு நிறைய புள்ள. ஒரு பையன் பேரு அம்னோன், மக பேரு தாமாரு. அம்னோனுக்கு ஆசை, தாமார் மேல ஆசை. ஃப்ரெண்ட போய் கேட்கறான், எப்படிரா பாக்குறது? அவன் வழி சொல்லி தரான், நீ நோயாளி மாதிரி வீட்டுல படுத்துக்க, உங்க அத்தாக்காரர் வந்து விசாரிப்பாரு, அவருக்கு வைத்தியம் பாக்குறதுக்கு கொஞ்சம் தங்கச்சிய பெட்ரூமுக்கு அனுப்பி விடுங்க, மெதுவா போட்டு வை, பெட்ரூம்குள்ள வருவா, காரியத்தை முடிச்சிரு. ஃப்ரெண்டு வழி சொல்லி தரான். இதெல்லாம் அதுல வருது. படுக்கிறான், தாவீது ராஜா வர்றாரு, விசாரிக்கிறாரு, சோமில்ல எனக்கு கொஞ்சம் பணியாரம் நீங்க போல தோணுது. அதுல பணியாரம் தான் வருது தமிழ்ல, இங்கிலீஷ்ல என்ன தெரியாது. தமிழ்ல பார்த்த வரைக்கும் தமிழ்ல மொழிபெயர்ப்புல என்ன இருக்குது? பணியாரம் நீங்கன்னு தோணுது, அங்க தாமார கொஞ்சம் அனுப்பி விட்டீங்கன்னா பணியாரம் சுட்டு தருவா, நான் தின்னுக்குவேன் அப்படின்னு. உடனே தாமார்ட்ட வந்து, ஏமா உங்க அண்ணனுக்கு பணியாரம் சுட்டு வேணுமா, போய் சுட்டு கொடுமா அப்படின்னு அனுப்பி விட்டார். சுட்டு கொடுத்தா திங்க வேண்டியதானே? எல்லாரும் உட்கார்ந்து இருக்கீங்க, எல்லாரும் வெளியே போங்க, அப்பதான் திம்பேன். அதுல வருதுங்க, கதை சொல்லல, அந்த வரல. அந்த 2 சாமுவேல்ல சாப்டர் 13 இப்பெல்லாம் வருது. நான் தனியா தான் திம்பேன். சரி எல்லாரும் போயிட்டாங்க, திங்க வேண்டியதானே? இல்ல நீ பெட்ரூம் எடுத்துட்டு அங்க வச்சுதான் திம்பேன். உடனே படுக்கை இறக்கி எடுத்துட்டு போனாங்க. அது வருது. உள்ளே வந்த உடனே அவள் கையை பிடித்து, தங்காய் வா, வந்து என்னோடு படு என்று அழைத்தான். யாருக்குடா மேட்ச்? டெர்ரி ஜோன்ஸ், சாம் பாசில். எங்க இருந்து எடுத்திருக்க வரலாறு? குர்ஆன்ல இருந்தா, ஹதீஸ்ல இருந்தா? இப்பதான்டா விளங்குது. பூனைக்குட்டி உள்ள இருந்து வருது. எங்க இருந்து? அவன் கைக்குள்ள இருக்க புக்ல இருந்து வருது. அதை படிச்சிருக்கிறான். இது எப்படிடா இம்ப்ளிமெண்ட் பண்றது? இது எப்படி உலகத்துக்கு சொல்றது? கனடாவில் ஒரு புக் ஒருத்தன் எழுதணும், ஒரு 5-6 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க இருக்கிற சென்சார் போர்டு அந்த புக்குக்கு தடை விதிக்குது. இவன் போய் விளக்கம் கொடுக்கிறான். என்னங்க ஏங்க தடுத்தீங்க? நீ ஆபாச புத்தகம் எழுதியிருக்கிறாய், நம் நாட்டு மக்கள் இதை படித்தால் கெட்டு போய் விடுவார்கள், அதனால் இந்த புத்தகத்திற்கு தடை. உடனே அவன் கையில வச்சிருக்க அவன் புக்கு வேத புத்தகத்தை புரட்டிட்டான். கனடா பைபிளை புரட்டி, நான் எழுதினேன், நானாவே எழுதினேன், எல்லாம் இதுல இருக்குவார். நான் முதல் பக்கத்தில் எழுதினது இத்தனை, சாப்டர் நம்பர் 1 இத்தனை, 2ஆம் பக்கத்தில் இத்தனை, 3ஆம் பக்கத்தில் இத்தனை. சென்சார் போர்டு வாயை புத்திருச்சு. ஆகா, நம்ம இதை தடை செஞ்சோம்னா பைபிளே தடை செஞ்சோம்னு போட்டுருவானுவோ நம்ம மேல பழிய, வேணாண்டா சாமி இருக்கட்டும்னு வாயை பத்தி சும்மா இருந்தான். எங்க இருந்து வந்திருக்கு படம்? அங்க இருந்து வந்திருக்குது. அதுல எந்த அளவுக்கு
சரி தங்கச்சி விரும்பினா கூட சரின்றாங்க. அவ கெஞ்சிரான், அதுல வருது. அவள் எவ்வளவோ கெஞ்சியும் அவன் விடுவதா இல்லை, முடித்தே தீர்வது என்ற கங்கணத்தோடு செயல்பட்டான். அத்தோட போச்சா? மகங்கார இப்படின்னா மகன் யார்கிட்ட இருந்து பாடம் படிச்சிருப்பான்? அப்பன் இருந்து. அப்பங்காரனை பத்தி அதே செகண்ட் சாமுவேல் சாப்டர் நம்பர் 11 வசனம் நம்பர் 2 முதல் 20 வரை புரட்டி பாருங்கள். தகப்பன் தாவீது ராஜாவுடைய வரலாறு. எருசலேம்ல அரண்மனைக்கு மேல மொட்டை மாடியில காற்று வாங்கி உலாவி கொண்டிருந்தார். மேலே உலாவி கொண்டிருக்கும் பொழுது அருகிலே எட்டி பார்க்கிறார். ஒரு அழகான பெண்மணி ஆடை களைந்து குளித்துக் கொண்டிருக்கிறாள். நம்ம ஊர் ஜொல்பாட்டியார் தான் கொஞ்ச நேரம் பார்ப்பான். அதுக்கப்புறம் மறுநாள் குளிச்சுட்டு போயிட்டானா மறுநாள் எப்போ வருவான்னு எதிர்பார்த்து அந்த நேரத்தில் போய் பார்ப்பான். அதோட சரி என்ன பண்றது, எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ தெரியல, போய் தொலை என்ற முசீபத்து பிடிச்சவன் போயிடுவான். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாப்பா, இல்லாட்டி விட்டுருவான். இவர் ராஜாவாச்ச, இவருக்கு தான் பஞ்சாயத்து இல்லையே, என்ன வேணாலும் செய்யலாமே. உடனே ஆள் அனுப்பினாரு, மந்திரிமார்களே அழைத்து வாருங்கள் அந்த பெண்மணி. அந்த பொம்பளை யாருன்னு முதல்ல விசாரிக்காரு. உரியாவோட பொண்டாட்டி. உரியா யாரியா? அவன் தாங்க உங்க நாட்டை காப்பாத்துறதுக்காக வேண்டி போருக்கு படை வீரனாக சென்றிருக்கிறான். இவன் நாட்டை காப்பாத்த ஒருத்தன் போர் படையில வீரனா போயிருக்கிறான். அப்ப அந்த குடிமகனுடைய மனைவி எப்படி இந்த ஆள் பாதுகாக்கணும்? அந்த புத்தகம் சொல்லுது, டெர்ரி ஜோன்ஸ் கையில வச்சிருக்கிற, அமெரிக்கர்கள் படித்துக் கொண்டிருக்கிற, அவர்களின் வேத புத்தகம் என்று கருதி கொண்டிருக்கிற அந்த ஆகமம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? உரியா பஞ்சாதியா நல்லா இருக்கால, தளபதிக்கு லெட்டர் எழுதுறாரு. இந்த உரியாவை போர் நல்ல உக்கிரமமா நடக்கும்ல, அப்படியே வருது. போர் கடுமையாக நடக்கும் முன்னிலையில் நிறுத்திவிட்டு நீ பின்வாங்கு, அவன் வெட்டுண்டு மடியட்டும், அவன் அங்கே சாவட்டும். என்னடா நம்ம வீரனை சாகடிக்க சொல்றாரு அப்படின்னு அவன் அங்க யோசிச்சிருப்பான். ஊருக்கு வந்தாலும் வண்டவாளம் தெரியும், அவனை சாகடிச்சு விட்டு அவன் கொஞ்சாதிய இவர் பெண்டாள நினைத்திருக்கிறார். வீட்டுல கூட்டிட்டு வந்துட்டாரு, புள்ள குட்டி எல்லாம் பெத்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சார். எங்க இருந்து எடுத்திருக்கிற வரலாறு? இதுக்கு பேர் என்ன பேரு போடணும்? பேர் நீ மாத்தி போட்டுட்டப்பா, தெரியாம தவறுதான் நடந்துருச்சு. திருத்திக்க. தாவீது ராஜா போடு, அம்னோன்னு போடு, தாமாரு போடு, சில்மிச ராஜா சிம்சோனு போடு. இதெல்லாம் அதுல இருந்து எடுத்துக்கொண்டது. ஒன்னா இருந்தா விதவிதமான லீலைகள். சரி, அதுல கூட கேட்டான்னு சொல்லுவாங்க தெரியுமா, தாவீது ராஜா செஞ்சது தப்பு தாங்க, எங்க பைபிளே ஒத்துக்குச்சு. தப்பு செஞ்சதுன்னு சொன்னப்ப நீங்க திட்டலாமா? திட்டக்கூடாது. தப்புக்கு தண்டனை கொடுக்கிறார் தலைவர். யாரு? கர்த்தர் வர்றார். இவன் எப்படி கூறுகிட்ட கர்த்தம் பாருங்க. இப்படிப்பட்ட ஒருத்தர் கர்த்தர் நம்பலாமா? கடவுள் நம்பலாமா? நான் யாரையும் புண்படுத்துகிறவோ அல்லது கிறிஸ்தவ மக்கள் உங்களை பத்தி நான் பேசுவதாகவோ நினைக்க கூடாது. நான் பேசுகிற பேச்சுக்கள் அவதூறாக பொய்யாக இட்டுக்கட்டி எதையும் சொல்லவில்லை. உள்ள இருக்கிறதான் சொல்றேன். உங்களுக்கு எங்களுக்கு பஞ்சாயத்து கிடையாது. நீங்கள் எங்கள் சகோதரர்கள். உண்மையை விளங்க வேண்டும், நேர்வழியை புரிய வேண்டும், சத்தியத்தின்பால் மக்கள் மீள வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேசுகிறேன். என் நோக்கத்திற்கு யாரும் தப்பான அர்த்தம் கற்பித்து விடக் கூடாது என்று இங்கு இருக்கிற நம்முடைய கிறிஸ்தவ தோழர்களை கேட்டுக்கொண்டு என் வாதத்தை தொடர்கிறேன். கர்த்தர் தண்டனை கொடுக்கிறார். எப்படா நீ உரியா கொண்டாட்டிய ஆட்டை போடலாம், உனக்கு தண்டனை. நபிகளாரின் தண்டனை எப்படி? ஆளை பிடிச்சி கத்தல் போடுற தலையை சீவிடா, அடுத்த கொண்டாட்டிய தூக்கிட்டு வருவியா? அது ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்டைல், நபிகள் நாயகத்தின் ஸ்டைல். இவர் ஸ்டைல் என்ன? செய்து விட்டாய், இதோ உனக்கு தண்டனை. உன் பார்வையிலே உன் மனைவியை எடுத்து பிறருக்கு கையளிப்பேன். நீ மட்டும் போ, ஊருக்கு போ, ஊருக்கே சொந்தமா. முந்தி நம்ம நாட்டுல பழைய காலத்துல சொல்லுவாங்களே, தேவனுக்கு அடியாருன்னு நேர்ந்து விட்டுருவாங்கன்னு. ஒருத்த மட்டும் நீ மட்டும் சந்தோஷமா இருக்கலாமோ? அடுத்த முன்னாடி தானே ஓம் முன்னாடி பிரச்சனை இல்லை, எனக்கு பங்கு கொடு. இந்த திருடனோட பங்கு வைப்பான்ல, வழியில போகும்போது மொத்தமா காசு கிடைச்சிருச்சுன்னா பதுக்கி கொண்டு போகும்போது திருட்டு காசு தானே, எனக்கு கொஞ்சம் கொடுறான், கொஞ்சம் கொடுத்துரும். அது மாதிரி கடவுள் சொல்றான். என்ன சொல்றானா? உன் பார்வையில உன் மனைவியை எடுத்து பிறருக்கு கையளிப்போம். செகண்ட் சாமுவேல் சாப்டர் 12 வசனம் 10, 11, 12 எடுத்து பாருங்க. அத்தோட பரவாயில்ல சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, அவன் சூரிய வெளிச்சத்தில் உன் மனைவியோடு படுப்பான், நீயோ தனி அறையில் செய்தாய். நாம் உலகத்துக்கெல்லாம் காட்டுகிற மாதிரி படம் எடுத்து மக்கள் எல்லாம் பார்க்கிற விதத்திலே செய்வோம். இவன் இது ஒரு தண்டனை. தப்பு செஞ்சவன விட்டுட்டாரு, இந்த பொம்பளைய பிடிச்சி அடுத்தவனுக்கு கொடுத்து எல்லா பேரும் அனுபவிச்சு சொல்லி தண்டனையா? இதுக்கு பேரு தண்டனை. நீ இங்க இருந்து பாடம் படிச்சிருக்கிறப்பா,
இந்த பாடத்தை தவறான நோக்கத்திலே தவறான பெயர்களோடு நீ மக்கள் மத்தியிலே பரப்பி விட்டாய், திருத்திக்கொள். தைரியம் இருந்தால் இதே அடிப்படையில் நீ படத்தை எடுத்து காட்டி நீ பைபிளுக்கு விசுவாசமா இருக்கிறாய் என்று அர்த்தம். ஏன்னா பைபிள்ல உள்ள கருத்தை படம் எடுத்து சொல்லணும்ல. நாங்க சொல்ல சொன்னா சொல்லுவோம். எதை வேண்டுமானாலும் எங்க குர்ஆன்ல என்ன இருக்கோ, ஹதீஸ்ல என்ன இருக்கோ அதை எழுத தயார், அதை பேச தயார், அதை விவாதிக்க தயார், அது குறித்து மக்களுக்கு விளக்கம் கொடுக்க தயார். நீ நம்புறதுல உண்மையாளரா இருந்தா நீ அதை எழுது, நீ அதை விவாதி, நீ அதற்கு விளக்கம் கொடு, நீ அது குறித்து படம் எடுத்து உலகத்திற்கு ஒளிபரப்பு. அப்ப நீ யோக்கிய ஒத்துக்கிறோம். அவனுடைய வேதத்திலிருந்து எடுக்கிறான். வேதம் மட்டுமில்ல, அவனுடைய நாடும் அப்படி. நாட்டுடைய நிலவரம் என்ன? நாட்டுல ஒரு வண்டி ஓடுவாங்க புதுசா, கேள்விப்பட்டீங்களா? டிஎன்ஏ வண்டி. அப்ப யாரு கண்டுபிடிச்சு தர்றோம். இதனடா புது கூத்தா இருக்குது. என்ன பெத்தவங்க அப்பன், என்ன பெத்தவங்க ஆத்தா எங்க வீட்டுல இருக்காங்க தானே, அப்பா அம்மா அம்மோ. நீ அமெரிக்காவில எல்லாம் பேசக்கூடாது. உனக்கு அப்பன்னு ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு அப்பனா இல்லாம இருக்கலாம். உனக்கு அம்மான்னு ஒருத்தர் இருப்பான், அவங்க அம்மாவார் இல்லாம இருக்கலாம். நீ யாரையாவது அக்கா நினைச்சுக்கிட்டு இருப்ப, அவன் ஒன்ன பெத்தவளா இருக்கலாம். யாராவது சித்தப்பன் நினைச்சுக்கிட்டு இருப்ப, அவனுக்கு நீ பிறந்தவளா இருக்கலாம். அதனால எங்கிட்டு வண்டி எங்க கிராஸ் ஆயிருக்குன்னு அமெரிக்காவில் நீ சொல்ல முடியாதுப்பா. அதுக்காக வேண்டி இப்ப நான் புதிதாக மொபைல் டிஎன்ஏ பரிசோதனை ஆய்வு கூடம், நடமாடும் மரபணு சோதனை ஆய்வு கூடத்தை மக்களின் நன்மைக்காக நிஜமான தகப்பனை கண்டறிவதற்காக அமெரிக்கா முழுவதும் சுற்றி வருகிறது. என்ன அர்த்தம்? எங்க ஊர்ல அப்பம் பேர் தெரியாத நிறைய பேர் இருக்கிறான். அதாவது பரவாயில்லைங்க, லேட்டஸ்ட் நியூஸ் நேற்றைக்கு தினமலர் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லெவல் என்ன? ஓஹியோ மாகாணம் அமெரிக்காவுல 60 வயசு பொம்பளை, 60 ஆயிடுச்சு. அவளுக்கு சின்ன வயசுலயே ஒரு 40-50 வயசா இருக்கும் போது அவன் அக்கம் பக்கத்துல உறவுகள் பத்தி ஒரு டவுட் யாரோ கிளப்பி விட்டு இருக்காங்க. இது உங்க அப்பா கிடையாதோ என்னமோ சொல்லி இருக்கிறாங்க. இவளுக்கு ரொம்ப நாளா டவுட். ஒரு கட்டத்துல புருஷனும் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் புருஷன் தலையில இருந்து எடுத்த முடி இருக்குல்ல, அந்த முடியை இருந்துருச்சு ரேசியா. செத்த பிறகு இந்த டிஎன்ஏ வாங்கின வந்துச்சுல, இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப யாருன்னு கண்டுபிடிக்க வாய்ப்பு கிடைக்குது. இந்த முடியை கொண்டு கொடுத்து எனத்தையாவது தகவல் கிடைக்கான்னு பாப்போம்னு டிஎன்ஏ பரிசோதனை கூடத்துல முடியை கொண்டு கொடுக்குறா. முடியை கொண்டு கொடுத்தா யார் முடி? புருஷ முடி. 30-35 வருஷமா குடும்பம் நடத்தணும்னே முடி கொண்டு போய் கொடுத்தா ரிசல்ட் வருது. ஓ மரபணு, இந்த முடி எவனுக்கு சொந்தமானதோ அந்த மரபணுவில் இருந்து வந்திருக்கிறது. எனவே இந்த முடிக்கு சொந்தக்காரன் உன்னுடைய தந்தை. அப்பங்காரனோட 30 வருஷம் குடும்பம் நடத்திருக்காங்க. இந்த கூத்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி அப்பங்காரோட லிங்க் ஆச்சு? அவன் எங்கிட்டோ போயிருக்காங்க, போன இடத்துல ஜோலியை முடிச்சான், அவன் புள்ள வந்துருச்சு. அதுக்கப்புறம் இவன் அங்கிட்ட ஊரெல்லாம் சுத்திட்டு எங்கிட்ட வேற ஒரு கிராமத்துக்கு போகும்போது அங்க ஒரு புள்ள இருந்திருக்கா. அந்த புள்ளைய கல்யாணம் முடிச்சுக்கிட்டான். கடைசியில பார்த்தா 25-30 வருஷத்துக்கு முன்னாடி ஊர் மேஞ்சான அந்த ஊர் மேஞ்ச பொம்பளையுடைய மகதான் இந்த மக. இவனுக்கே தெரியாது. வாழ்க்கை முடிந்து மரணத்தை தழுவிவிட்டால் நேத்தைக்கு வந்த தினமலர் பத்திரிகை செய்தி. இந்த கூத்துக்களை உள்ள வச்சுக்கிட்டு ஒழுக்கத்தின் குணக்குன்றாம், ஒழுக்க வாழ்க்கையை உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வந்த இறை தூதராம், அவர்களின் மனைவியராம், இறைவனின் மார்க்கமாம். அப்படிப்பட்ட மார்க்கத்தை குறைவுபடுத்த எப்படியடா உங்களுக்கு மனம் வந்தது? நியாய உள்ளத்தோடு சிந்தித்து பாருங்கள். கேட்கிற கேள்விகளில் நியாயம் இருக்கிறதா? வெற்று கோபம் இருக்கிறதா? ஏன்னா பல பேர் இந்த போராட்டத்தை பத்தி தப்பா நினைக்கிறாங்க. இது மாதிரி போராட சொல்லி நபிகள் நாயகம் சொல்லல. கட்டுப்பாடோடு தேவைப்பட்டால் தேவைப்படுகிற நேரத்திலே மாத்திரம் ஆயுதம் பயன்படுத்தி. போலீஸ்காரன் இந்த நேரத்தில் சொல்லுவாங்கல்ல, என்கவுண்டர்ல போட்டுருவேன். என்கவுண்டர்ல போட்டுருவா நெசமா போடுவாரா? என்கவுண்டர்னா என்ன? அவரை எவனா சாகடிக்க வரும்போது தான் உயிரை பாதுகாத்துக்கிறக்காண்டி கொன்று, அது பேர் என்கவுண்டர். போலீஸ்காரர் பிளான் முதல்ல சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? உயிரை கொல்ல வரும்போது இல்ல, நான் வேணும்னு கொண்டு விட்டு உன் மேல பழிய போட்டுருவோம்னு அர்த்தம். அதானே? அது மாதிரி இங்க என்ன நடக்குது? வேண்டுமென்றே செய்கிற, திட்டமிட்டே செய்கிற காரியம். அந்த காரியத்தை எல்லாம் நாங்க செஞ்சா போலி அப்படின்னு திசை திருப்புவாங்க. அவங்க செஞ்சா அது நிஜமான என்கவுண்டர் சொல்லிவிட்டு சட்டத்தை நிலைநாட்டுவாங்க. இப்படியாக சூழ்நிலை மாறுறதுனால இந்த போராட்டத்தை பார்த்துட்டு இப்படி அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, ஓடுறாங்க, தேவையில்லாம கலவரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தப்பா நினைக்கிறாங்களே, அது போலி, அது நிஜமில்லை. நபிகள் நாயகம் காட்டி தந்த வழிமுறை வேறு.
அந்த வழிமுறையை நோக்கித்தான் இந்த விளக்கத்தை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர் சொன்ன வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த செய்திகளை உலகத்திற்கு நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். பல பேர் கொச்சைப்படுத்துகிறார்கள். இந்த தினமணி பத்திரிகை 2 நாளைக்கு 3 நாளைக்கு முந்தி தமிழக பத்திரிகைகள் மீது இருந்த நம்பிக்கையை நமக்கு என்னைக்கோ தொலைஞ்சு போயிடுச்சு. எவனா மிச்சம் இருப்பா நினைப்போம். தினமலர் படிப்பா நினைச்சோம். தினத்தந்தி தினமணிலாம் அப்படி சொல்லிட்டு இருந்தோம் ஒரு காலத்துல. அதுக்கப்புறம் தினத்தந்திய இந்த தினமலரை மட்டும் அந்த லிஸ்ட்ல வைக்க நானும் அப்படித்தான். முஸ்லீம்னு சொன்னா கூட ஒரு மடக்கு தண்ணியை குடிச்சுதான் தப்பா எழுதுவேன் அவன் எழுதி வைக்க ஆதித்தனாரு. அவனும் அப்படித்தான். அந்த தினமணியாவது பரவாயில்லையா நினைச்சோம். தினமணி என்ன எழுதுறது? இந்த போராட்டத்திற்கு பிறகு என்ன போராட்டம் நடத்துகிறீர்கள்? அமெரிக்காவுக்கு எதிராகவா, யூடியூபுக்கு எதிராகவா, டெர்ரி ஜோன்ஸுக்கு எதிராகவா, பாதிரியாருக்கு எதிராகவா? என்ன போராட்டம் என்றே விளங்கவில்லை. நீங்கள் கோபப்படுவது நியாயம் இல்லை. அப்துல் கலாமை சோதனையிட்டார்களே அமெரிக்காவில், அப்பொழுது போராட்டம் நடத்தினீர்களா? ஷாருக் கானை சோதனையிட்டார்களே அப்பொழுது போராட்டம் நடத்தினீர்களா? கூமுட்ட அது வேற வார்த்தையை சொல்லணும். சபையில நம்ம இயற்கையில சொல்ல மாட்டோம், சபையில சொல்லுவோமா? ஷாருக் கான சோதனை போட்டா அதுக்கு என்ன? யார் ராண்டாளு? அவனுக்கு இஸ்லாத்துக்கு என்னடா? அப்துல் கலாம் சோதனை போட்டா அப்துல் கலாம் முஸ்லீம் தலைவரா? ஏற்கனவே அப்துல் கலாம் ஐயரா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு பேரே அப்துல் கலாம் ஐயர். ஐயருக்கு போய் எங்களே போராட சொல்ற நீ? அவர் உலாத சாமியார் கால கிடையாது. பதவியில இருக்கிற காலம் வரைக்கும் சங்கராச்சாரியால இருந்து பிரேமானந்தா முதல் நித்யானந்தா வரை எவரையும் விட்டு வைக்காமல் அனைவரிடமும் ஆசி பெறுவதற்கு ஓடோடி சென்றவர். அவருக்கு ஏன் போராட்டம் நடத்த சொன்ன? சோதனை தானே போட்டான். சோதனை போட்டவனும் மானம் போயிடுச்சு, இந்தியா மானம். நீ வெக்கம் கட்டவன், ரோசம் கட்டவன். இஸ்லாமிய சட்டப்படி தலைவருக்கு என்ன சட்டமோ அதுதான் தொண்டனுக்கும். தொண்டனை சோதனை போடலாம்னா தலைவரையும் சோதனை போடலாம். நீ சாதாரண குடிமகனை சோதனை போடலாம்னா அப்துல் கலாமையும் சோதனை போடலாம், மன்மோகன் சிங்கையும் சோதனை போடலாம், ஷாருக் கானையும் சோதனை போடலாம். பிரச்சனை எங்க? தலைவர்களுக்கு சோதனை போடக்கூடாது என்றால் அவன் நாட்டுக்கு போகும்போது நம்ம தலைவர்களை சோதிக்க கூடாது, நம்ம நாட்டுக்கு வரும்போது அவங்க தலைவர்களை சோதிக்க கூடாது. இந்த அக்ரிமெண்ட் தான் நியாயமானது. ஆனா இந்த நம்ம நாட்டு மானம் கட்ட வேண்டிய தெரியுமா? இவன் அங்க போகும்போது எல்லாத்தையும் ட்ரெஸ் பூரா களைஞ்சிட்டு சோதனை பண்ணுவான். வெக்கம் கட்ட மாதிரி மொழு மொழு நின்றுட்டு வந்துருவான். அங்கிருந்து ஒபாமா வருவாரு, புஷ் வருவாரு, கிளின்டன் வருவாரு. அவருக்கு பச்சை கம்பளம் விரிப்பான். உனக்கு மானம் இல்ல, உனக்கு ரோஷம் இல்ல, நீ வெக்கம் கட்டவன். அதற்காக வேண்டி நபிகள் நாயகத்தின் போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதற்கு உனக்கு தைரியம் கொடுத்தவன் எவனடா? பத்திரிகை இருக்கிறது என்று சொன்னால், எழுதுவதற்கு பேனா இருக்கிறது என்று சொன்னால் எதையும் எழுதிவிடலாமா? பல்லாயிரம் கிலோமீட்டர்கள் கடந்திருக்கிற அமெரிக்க தேசம் இன்றைக்கு கதிகலங்கிக் கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு முன்தினத்தினுடைய நிலைமை என்ன தெரியுமா? போராட்டம் வெடித்து வெடித்து எத்தனை நாட்டுக்கு தான் போர்படை கப்பலை அனுப்புவாரு? லிபியாவுக்கு 2 கப்பல் அனுப்பியாச்சு. எத்தனை நாட்டுக்கு அனுப்ப? ஹிலாரி கிளின்டனும் ஒபாமாவும் பேசிய பேச்சுக்கள் ஆங்கிலத்தில் பேசி உருதுல டப்பிங் செஞ்சு உருது மொழி பேசுகிற முஸ்லிம்கள் பகுதியில் 2 நாட்களாக 5 நிமிடத்திற்கு ஒரு முறை, அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒளிபரப்பு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ பாகிஸ்தானுக்கு மாத்திரம் 700 கோடி ரூபாய் அமெரிக்கா கொடுத்து விளம்பரம் செய்ய சொல்லி அந்த கேசட்டை கொடுத்திருக்கு. என்ன கேசட்டு? அது நமக்கு சம்பந்தம் இல்லைங்க, நாங்க அதை ஆதரிக்கலங்க, அதுல இருக்கிற எதுக்கும் எங்களுக்கு பொறுப்பு கிடையாதுங்க, நாங்க அதை வன்மையா மறுக்கத்தான் செய்யறோம். என்ன நிலை? வல்லாதிக்க தேசத்தினுடைய ஆட்சியாளர் உலக நாடுகளில் நினைத்ததை எல்லாம் செய்கிற அதிகாரம் பெற்ற நாட்டாமை. ஈராக் என்ன, ஆப்கான் என்ன, ஈரான் என்ன, சிரியா என்ன, வியட்நாம் என்ன, ஜப்பானுடைய ஹிரோஷிமா என்ன, நாகசாகி என்ன என்று அணுகுண்டுகளால் மக்களை துளைத்தெடுத்துக் கொண்டிருக்கிற அநியாய வர்க்கத்தினுடைய தலைவன் கடந்த 1 வார 2 வார கால போராட்டங்களின் விளைவாக சம்பந்தம் இல்லைங்க, நான் சம்பந்தம் இல்லைங்க விடுங்க, 700 கோடி ரூபாயை கொடுத்து விளம்பரத்தை போட சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கிற பாகிஸ்தான் டிவியில. அடே, பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறான் ஒபாமா. உள்ளத்துல கிளி பிடிச்சிருக்கிறது. பக்கத்திலே இருக்கிற தினமதி வைத்தியநாதனே, உன்னை தொடுவதற்கு எத்தனை நிமிடம் தேவைப்படும் யோசித்துப்பாங்க. இவன் செஞ்சதுக்கு அமெரிக்கா அது ஒரு கேள்வி. பல பேர் எங்க டெர்ரி தானே செஞ்சான், எங்க ஒபாமா பிடிக்கிறிய?
இவன் செஞ்சதுக்கு இந்த பயிர் எல்லாரும் வக்காலத்து வாங்குறாங்க. அதுதாங்க பிரச்சனை. கருத்து சுதந்திரமா ஹிலாரி பேட்டி. ஏமா எதுமா கருத்து சுதந்திரம்? ஒன்ன படம் எடுக்கட்டுமா? இங்கிலாந்து இளவரசி என்ன வில்லியம்ஸா சார்லஸ் மாமா கல்யாணம் நடந்துச்ச. கல்யாணம் நடந்து அந்த அம்மாவும் அவரும் 2 பேரும் சேர்ந்து கடற்கரையில ஓபன் பாத் சூரிய வெளிச்சத்தை உடம்பிலே வாங்கி கொண்டிருக்கிறார்கள். நெசத்துல வாங்கிட்டே இருக்கிறார். மேல டிரெஸ் ஒண்ணுமே இல்ல. பிரான்ஸ் நாட்டு பத்திரிகைக்காரன் பார்த்தான், நல்ல போஸா இருக்குது, அவங்களுக்கு அதான் நல்ல போஸா இருக்கும், நல்ல போஸா இருக்குன்னு கிளிக் பண்ணி பத்திரிகையில போட்டுதான் டாப்லெஸ் போட்டோ. இப்ப சமீபத்துல ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பத்திரிகையில் படிச்சீங்களா? டாப்லெஸ் போட்டோ உள்ள நிப்பாட்டி வச்சு கோர்ட்ல நிறுத்தி பைனை கட்டுறான்ட்டானுவோ. கருத்து சுதந்திரம். நாட்டுடைய தலைவரின் மனைவி அவளை கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் அசிங்கப்படுத்துவாயா என்று கேள்வி கேட்கிற நாய்களே, உன் நாட்டு தலைவன் மீது நீ வைத்திருக்கிற மரியாதை என்ன? அதை விட லட்ச மடங்கு எங்கள் தலைவர் மீது நாங்கள் மரியாதை வைத்திருக்கிறோம்டா. உன் விஷயத்துல அத்துமீறினா கருத்து சுதந்திரமா? ஃபைனல் டெம்ப்டேஷன் படத்துக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிச்ச கேள்வி கேட்கிற பதில சொல்லு ஹிலாரி. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துச்சுலங்க ஃபைனல் டெம்ப்டேஷன், இறுதி நேர உந்துதல். பைபிளை வச்சே படம் எடுத்தான். என்ன படம்? இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்காக வேண்டி ரத்தம் சிந்தி உயிரை பலி கொடுக்க வந்தார். இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம்பாங்களே அது போலி. அவனை அந்த ஆளை வம்படியா பிடிச்சி மத்தவங்க சிலுவையில தூக்கி தொங்க விட்டுட்டாங்க. அவர் அதை விரும்பவில்லை என்ற கருத்தை இறுதி நேர உந்துதல் என்ற பெயரில் ஒரு கிறிஸ்தவர் படம் எடுத்தார். அவதூறாக இல்லை, இட்டுக்கட்டு இல்லை, பைபிளில் உள்ள ஆதாரத்தின்படி எடுத்தார். என்ன ஆதாரம்? சிலுவையில் அடித்து தொங்க விடப்படுகிற கடைசி நிமிடத்தை இயேசு கிறிஸ்து சொன்ன வரிகளை பைபிள் சொல்லுகிறது. ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீரப்பா, என்னை ஏன் கைவிட்டீரப்பா. நெசமாவே விரும்பி செத்துருந்தா சொல்லுவானா? ஒரு அரசன் போட்டி வச்சானா, உள்ளுக்குள்ள முதலையா கிடக்கு குளத்துக்குள்ள, எவனா நீந்தி அந்த கரைக்கு வந்துட்டாங்கன்னா என் பிள்ளைய கட்டி வைக்கிறேன் சொல்லி முடிச்ச மறு நிமிஷம் ஒருத்தன் உளுந்து நீந்திக்கிட்டே இருந்திருக்கான். எந்திரிச்சு வந்தவன அரசருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்னடா இது ஊரெல்லாம் நடுங்கிட்டு இருக்க நேரத்துல எப்படிடா நீ மட்டும் இவ்வளவு தைரியமா விழுந்த கேட்டா, அவன் திரும்பி கேட்டானா, எவன்டா என்ன தள்ளி விட்டவன்? அது மாதிரி ஊரெல்லாம் அவர் தானாக ரத்தம் சிந்தினார் என்று நீங்கள் பேசுகிறீர்கள். பைபிள் அதை சொல்லல, வேணும்னு வம்படியா மத்தவங்க தூக்கி தொங்க விட்டுட்டாங்க அப்படின்னு பைபிள் ஆதாரத்தோடு படம் எடுத்தார். அமெரிக்கா கண்டிக்கிறது. கிறிஸ்தவர்களின் மனம் முன்படுகிற விதத்தை படம் எடுக்கலாமா? அதை மட்டும் கண்டிச்சா? அவன் உண்மையை சொன்னான், பைபிள்ல உள்ளதை சொன்னான், அதுக்கே கோபம் பொத்துக்கிட்டு வந்துச்சே. இது உண்மையா? நபிகள் நாயகத்தின் வரலாற்றிலே உள்ளதா? நபிகள் நாயகத்தோடு நீ சொன்ன செய்திகளை ஒப்பிட்டு பார்க்க இயலுமா? இப்ப லேட்டஸ்டா வந்துச்சுங்க தி டாவின்சி கோடு. நம்ம ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் தானே. அதுல என்ன சொன்னாரு? அதுவும் ஆதாரத்தோடு சொன்னார். இயேசு கிறிஸ்துவுக்கு கல்யாணமே ஆகலன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நிஜமாக வரலாற்று படி பார்த்தால் அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, பிள்ளைங்களா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு போட்டோ கூட ஆதாரம் காட்டினார். லியோனார்டோ டாவின்சிங்கிற ஒருத்தர் எழுதுற வரைந்த வரைபடம். அந்த வரைபடத்துல நீங்க பாத்துருக்கலாம், கிறிஸ்தவருடைய வீடுகளுக்கு போனீங்கன்னா கூட கடைசி விருந்துங்கிற பேர்ல போட்டோ வச்சிருப்பாங்க. ஒரு 11-12 பேரு இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து சாப்பிடுற மாதிரி. அதுல லெப்ட் சைட்ல ரைட் சைட்ல தெரியல, பக்கத்துல ஒட்டுநாப்புல ஒரு பொம்பளை உட்கார்ந்து தான் தலைய இயேசு கிறிஸ்து மேல அப்படி சாட்சி வச்சிருப்பாங்க. அவர் இந்த ஆதாரங்கள் நுணுக்கங்களையும் எடுத்து இயேசு கிறிஸ்து நல்லவரா இல்லையா? நல்லவர். கற்புள்ளவரா இல்லையா? கற்புள்ளவர். அப்படி கற்புள்ளவர் மேல ஒரு பொம்பளை படுத்து கிடந்தானா நெசமா அது அவர் கெட்டவரா இல்லைன்னா அவர் பொண்டாட்டியா இருக்கணும், அல்லது பிள்ளையா இருக்கணும், அல்லது அம்மாவா இருக்கணும். இந்த லாஸ்ட் ஃபைனல் அந்த விருந்துல அம்மா கலந்துக்கல. மகதலேனா மரியாதை அவ கூட சுத்திக்கிட்டு இருக்கிற அவருடைய சீடர் தான் கலந்துக்கிட்டாங்க. இந்த மகதலேனா மரியாதை பக்கத்துல இருக்க அந்த பொம்பளை கழுத்துல சாஞ்சிக்கிட்டு கிடக்குதான். அப்ப 2 பேருக்கும் கெட்ட உறவுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை கொச்சப்படுத்தாதீங்க, அவரால் திருமணம் முடித்துக் கொண்ட அவரது மனைவின்னு சொல்லுங்க, இதுதான் நிஜமான உண்மைன்னு அவர் சொன்னார். எதுல? தி டாவின்சி கோடு படத்துல ஆதாரத்தோடு சொன்னார். ஒத்துக்கிட்டியா? கிறிஸ்தவர்கள் நாங்கள் நம்புகிறோம், இயேசு கிறிஸ்துவுக்கு திருமணமாகவில்லை என்று நம்புகிறோம். அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு எதிராக பேசலாமா? புண்படுத்தலாமா?
தமிழ்நாடு கிறிஸ்தவர்கள் எல்லாம் கொந்தளித்து கருணாநிதி இடத்திலே கோரிக்கை வைத்து தமிழகத்திலே ஒளிபரப்புவதற்கு தடையாணை எல்லாம் பெற்றார்கள். இப்ப கருத்து சுதந்திரம் எங்க போச்சு? முஸ்லிமுக்கு மட்டும் தான் கருத்து சுதந்திரம். அப்பதான் கருத்து சுதந்திரம் வாய துறப்பியலா? உங்களை பத்தி சொன்னா அதுக்கு கருத்து சுதந்திரம் கிடையாதா? என்ன சொல்ல வருகிறீர்கள்? இதன் மூலமாக என்ன கருத்தை உலகத்துக்கு பதிய வைக்க வருகிறீர்கள்? அப்ப அதில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் எல்லாமே தவறானது. நபிகள் நாயகத்தின் மீது சொல்லப்பட்ட அவதூறானது. இவை அனைத்துமே அமெரிக்கர்களுக்கு பொருந்துகிறது, டெர்ரி ஜோன்ஸுக்கு பொருந்துகிறது. அவர்கள் கையிலே வைத்திருக்கிற புத்தகத்திலே இருந்துதான் இந்த பாடத்தை படித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அநியாயமான செய்திகளை, மத துவேஷ கருத்துக்களை எவன் சொன்னாலும் அவனுக்கு எதிராக அத்தனை பேரும் கிளர்ந்து எழ வேண்டும். ஆனால் அதை வெளியிட்டு வைத்திருக்கிற யூடியூப் நாடகமாடி கொண்டிருக்கிறது. நாங்கள் நீக்கிவிட்டோம் என்று பொய் பிரச்சாரம். நம்ம ஆள்கள் கூட தெரியாம நீக்கிட்டாங்க. நீங்க போய் அடிச்சேன்னு வச்சுக்கோ, இன்னோசென்ஸ் ஆஃப் முஸ்லிம் படத்து பேர தானே, அதை அடிச்சா ஒரு போட்டோ வரும், இந்த படத்துடைய போட்டோ. அதை கிளிக் பண்ணி வச்சுக்குவோம், இல்ல இந்த படம் இந்தியாவில் தடை செய்யப்பட்டு விட்டது, நீங்க பார்க்க முடியாது அப்படின்னு வரும். உடனே நம்ம மக்கள் என்ன சொல்லிட்டாங்க, தடுத்துட்டாங்க, தடை செஞ்சுட்டாங்க படத்தை. நம்ம கோரிக்கை ஏத்துக்கிட்டாங்க, நினைச்சுக்கிட்டாங்க. இந்த அயோக்கிய யூடியூப் திருடர்கள் பேரை மாத்திட்டு வேற பேரை வச்சு அதே படத்தை வேற பேருக்குள்ள திரிச்சு வச்சிருக்கான். ப்ராஃபட் முகமது போடுங்க, ப்ராஃபட் முகமது பிலிம் அடிச்சா உள்ளுக்குள்ள நேரா போகுது, காட்சிகள் திறக்கிறது, படம் மீண்டும் விரிகிறது. யாரை ஏமாற்ற பார்க்கிறாய்? ஹிலாரி தான் சொன்னால் என்ன சொன்னா, டெக்னாலஜி வளர்ந்து போச்சு, இந்த காலத்துல அதுல இருக்க செய்தியை தடுக்க சொல்றதுங்கிறது நியாயம் கிடையாது, முடியாது. உனக்கு முடியலாட்டி நீ பதவியில இருந்து இறங்குமா, அம்மா எங்களை ஏத்தி வை, ஒரு நிமிஷத்துல அந்த காட்சியை உலகத்தில் இருந்து நீக்கி காட்டுகிறோம். அந்த காட்சியை எடுத்த கைவனுக்கு என்ன தண்டனை உயர்ந்தபட்சமாக வழங்க முடியுமோ அந்த தண்டனையை நாங்கள் வழங்கி காட்டுகிறோம். இறுதி எச்சரிக்கை, அரசாங்கம் இன்னும் போதிய கவனம் செலுத்தல. இந்தியாவில் இருக்கிற இந்திய அரசே, மக்கள் போராட்டத்துக்கு மதிப்பு கொடு, மக்கள் உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடு, வாய் திறக்காமல் மௌனம் காக்காதே. நீக்கிறது பெரிய கஷ்டமா? எந்த ஒரு காட்சியையும் படமாக கொண்டு வந்து காட்டலாம் என்றால் அதை தடுக்கிற அதிகாரம் அரசுக்கு உண்டு. அது இல்லாம எந்த காட்சியும் உலகத்துக்கு வர இயலாது. அஸ்ஸாம் கலவரம், எஸ்எம்எஸ் பூரா பிளாக் பண்ணல, இமெயில பூரா பிளாக் பண்ணல. பிளாக் பண்ண இந்திய தேசத்து தலைவனுக்கு அவை அனைத்தையும் தடுத்து நிறுத்துகிற ஆற்றலும் அதிகாரமும் இருக்கும் என்று சொன்னால் அமெரிக்க தேசத்தினுடைய ஜனாதிபதிக்கு இணையதளத்தில் இருக்கிற ஒரு கருத்தை நீக்குகிற ஆற்றல் கிடையாதா? நீ தானே பெருசா பீத்திக்கிற, எங்கெல்லாம் டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்து போச்சு, எங்க நாட்டில் இருக்கிற டெக்னாலஜி எவன் நாட்டிலையும் கிடையாது, வீட்டுக்குள்ள நீ டம்ளர்ல பால் வச்சிருக்கிறியா மோர் வச்சிருக்கியாங்கிறத நான் மேல சேட்டலைட்ல இருந்து பார்த்து சொல்லிவிடுவேன் அப்படின்னு பீழா விடுறிய. அம்மா பெரிய தில்லு இருந்துச்சுன்னா நீக்கி காட்டு. இல்ல டெக்னாலஜி நீக்க முடியாதுன்னு சொன்னா எங்க நாட்டு தலைவன் மன்மோகன் சிங் இடத்துல ஒரு டம்ளர் வாங்கி அனுப்புறேன், குடிச்சு புட்டு அதுக்கு பிறகு டெக்னாலஜி நாலேஜ் டெவலப் பண்ணிக்க. இவன் இந்த ஆள் தடுத்தாமலையா தலைப்பாக்கட்டு? எப்படிப்பட்ட தலைப்பா? அமெரிக்க பத்திரிகையில முக்கியமான பிரபலமான பத்திரிகை ஒண்ணு சமீபத்தில் செய்தி, ஒரு பக்க செய்தி. என்ன செய்தி தெரியுமா? ஒரு கையாளாகாத மனுஷனை பத்தி வர்ணனை கொடுத்து கொண்டே வருகிறது. விவரங்கட்டவன், ஊழல் பேர்வழிக்கு உதவி செய்கிறவன், இப்படி எல்லாம் ஒரு 15-20 பண்புகளை போட்டுட்டு இந்த பண்புகளுக்கு சொந்தக்காரர் பெருமை மிகு பாரத தேசத்தினுடைய பிரதம மந்திரி மன்மோகன் சிங் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிருந்தான். அப்படிப்பட்ட மண்ணு மூட்டைக்கு அஸ்ஸாம் கலவரத்தில் நெட்வொர்க்கை கட்டுப்படுத்துற டெக்னாலஜி நாலேஜ் இருந்துச்சுன்னா நான் வேற என்ன சொல்லுவேன்? அவர் தெரிஞ்சு நீ பாடம் படிச்சுக்க. அதனால் இந்த பூச்சாண்டி வேண்டாம், முடியாதுங்கிற வாசகம் வேண்டாம், மக்கள் போராட்டத்தை அலட்சியப்படுத்தலாம் என்று என்ன வேண்டாம். யூடியூபுக்கு சொல்லுகிறோம், கூகுள் நிறுவனத்துக்கு சொல்லுகிறோம், இந்த காட்சி உடனடியாக அந்த இடங்களில் இருந்து எடுக்கப்படவில்லை என்று சொன்னால், காட்சிகள் முழுமையாக நீக்கப்படவில்லை என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் கூகுளுடைய தலைமையகம் பெங்களூரில்
பெங்களூரில் இருக்கிற கூகுள் அலுவலகம் எப்படி உலக நாடுகள் நபிகள் நாயகத்திற்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதிக்கு எதிராக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதோ, வார்த்தைகளால் எரிவதை போலல்ல, நிஜமான தீக்கங்குகளால் கூகுள் நிறுவனம் பற்றி எரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட உன்னத தூதரின் வாழ்க்கை முறையினை உலகத்துக்கு எடுத்துச் சொல்லுகிற நல்வாய்ப்பினை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. இதன் தொடர்ச்சியாக அதனை செய்து முடிக்கிற நன்மக்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்